அன்பாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல கால வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரம் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த இந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் என்னோடும் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு எங்களுடைய செவிகளை சாய்க்கவும், உங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உடைய வசனத்துக்கு நேராக திருப்பவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிற்கிற சேவனமாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அதை கேட்டு விட்டுவிடாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கை கொண்டு நடக்க ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்யும். அதற்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன், நான் புறப்படுத்துகிறேன். கர்த்தர் ஒருவரே உடைய வார்த்தை கொண்டு மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய இதயங்களிலே அது பதிய கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து வெறுமையாய் போகாதபடிக்கு ஆசீர்வாதத்தோடு கடந்து போக என் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தொடர்ந்து நீர் பேசும். உங்கள் நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மறுபடியும் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஒருபோதும் தம்முடைய வாக்குத்தத்தத்தை மாற்றவே மாட்டார். நாம் மாறினாலும் அவர் நம்மை விட்டு மாறாத கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி வருகிறார், நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், நிறைவேற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் வாக்குத்தத்தம் பண்ணல, ஒரு மனிதன் சொல்லவில்லை. இந்த வானத்தையும் பூமியும் அந்த சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், நமக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேவன் யார் என்றால் அவர் உண்மையுள்ள தேவன். யாருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொன்னால் உண்மை உள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு வாக்குத்தத்தம்? உண்மை உள்ளவர்களுக்கு. ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்த போது சொன்னார், நான் சொல்லுக்கு கீழ்ப்படி. அப்படியே போனார். அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னதை செய்கிற எந்த தேவனுடைய பிள்ளை உண்மையாக இருக்குதோ அவருடைய வாழ்க்கையில் தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். நாம் உண்மையாக இல்லாமல் நம்முடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொன்னார், நிறைவேறவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல, நாம் தான் அதற்கு காரணம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கவனிக்க வேண்டும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மையுள்ள தேவனோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பொருந்தியர் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களோட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உண்மையுள்ள தேவன் சொல்கிறார், உங்களுடைய ஐக்கியம் என்னோடு கூட இருந்தால் என்னுடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இல்லையா சொல்லுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிமா.
தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஒரு இல்லையா சொல்லுங்க. எதற்கு அழைத்தார்? ஆண்டவரோடு கூட நம்ம ஐக்கியமாய் இருப்பதற்கு. இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கிறது? அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டுமானால் அதுக்குத்தான் நாம் ஜெபம் வைத்திருக்கிறோம். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஜெபத்தின் மூலமாய், வேத வாசிப்பின் மூலமாய் நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே வேத வாசிப்பு யாரிடத்தில் இருக்கிறதோ, ஜெபம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள். அந்த ஐக்கியமுள்ள தேவனுக்கு சொல்லுகிறார், உங்கள் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 1 Corinthians 1:9. தம்முடைய ஏன் என்றால் வாசிக்க சொல்கிறேன், நீங்கள் அதை திருப்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக. இந்த வேத பகுதி என்ன செய்யணும்? திருப்பி பார்ப்பதற்காக. புரியுதா உங்களுக்கு? ஆகவேதான் மாதிரி வாசிக்க சொல்லுங்க. வாசிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இங்கே பிதா சொல்லுகிறார், என்னுடைய குமாரன் உங்களுடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருலையா சொல்லுங்க. நான் எதற்காக அழைத்தேனப்பா? நீ என்னோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும், அதற்காக அழைத்திருக்கிறேன். அந்த தேவன் யார் தெரியுமா? நான் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். ஒருலையா சொல்லுங்க. அந்த உண்மையுள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் வாசித்தீர்கள் 1 தெசலோனிக்கே புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்கள் அழைத்த தேவன் பொய் சொல்ல மாட்டார். உங்கள் அழைத்த தேவன் மனமாற மாட்டார். அந்த அழைத்த தேவன் சொன்னதை தம்முடைய வாழ்க்கையில செய்தே முடிப்பார். இல்லையா சொல்லுங்க. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறி போகாது. அவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்யக்கூடியவர். ஆனால் நீங்களும் நானும் சொன்னதை செய்யாமல் இருக்கிறபடியினால், நம் உண்மையில்லாத இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. அல்லேலூயா. 2 தெசலோனிக்கே புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, 2 தெசலோனிக்கே கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். இல்லையா சொல்லுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை முதலாவது ஸ்திரப்படுத்துவார். உங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தக்கூடிய தேவன். நீங்கள் அவருக்கு எவ்வளவாய் உண்மையாய் இருக்கிறீர்களோ அவ்வளவாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்களுடைய வேலை ஸ்தலத்தை, உங்களுடைய எல்லா காரியத்தையும் முதலாவது ஸ்திரப்படுத்தி அதில் வருகிற தீமையை நின்று உங்களை விலக்கி அவர் காத்துக்கொள்வதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரோ உண்மையுள்ளவர். வாசிங்க. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி முதலாவது உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறவர். அவர் ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். இல்லையா சொல்லுங்க. ஆகவே அந்த தேவன் உண்மையுள்ள தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உங்கள் எல்லா காரியத்தையும் முதலாவது ஸ்திரப்படுத்தி அவர் என்ன செய்வார்? தீமை நின்று உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். எந்த தீமையும் உங்களை தொடாதபடி காத்துக்கொள்வதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களுடைய வாழ்க்கையில சொன்ன காரியத்தை நிறைவேற்றியே தீருவார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே அந்த உண்மையுள்ள தேவனுக்கு நீங்களும் நானும் உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் முதல்ல என்ன செய்ய வேணும்? பாவங்களை என்ன செய்யணும்?
அறிக்கையிட்டால் வாசிங்க, மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. அவர் சுத்திகரிப்பதற்கு எப்ப உண்மையுள்ளவராயிருக்கிறார் சொல்லுங்க? நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. நம்முடைய காரியங்களை, நம்முடைய பாவங்களை, குற்றங்களை நாம் அறிக்கை செய்தால் அது அறிக்கையை கேட்டு என்ன செய்கிறார்? அவர் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பாவங்களை மன்னித்து அவர் நம்மை விடுதலையாக்குவதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 17, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களோடு கூட இருக்கிறவர்கள், கவனிங்க, அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர். ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய 3 கூற்றத்தார் யார் இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. வாசிங்க மறுபடியும். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் அங்கே சும்மா வரலையான, அழைக்கப்பட்டார். கர்த்தர் அழைத்து இருக்கிறார் வந்தீங்க. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். தேவரால் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் நடுவிலே உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார். அவரோடு கூட இருக்கிற 3 கூட்டத்தார். அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க. அழைக்கப்பட்டவர்கள். கல்யாணத்துக்கு வானுங்கள் அழைச்சாதான் நீங்க போவீங்க. என்ன செய்ய போக முடியும்? சொந்தக்காரா இருந்தால் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லன்னு சொல்றீங்களா? இந்த தேவன் அழைத்தார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவரை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சொன்னேன்னு சொன்னார். ஒரு காலத்தில் பாரத்தோடு இருந்த, வருத்தத்தோடு இருந்த அழைத்தார். வந்தீங்க உள்ள. ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த பாரத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் தந்தார். அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம், அதிலே அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த அழைக்கப்பட்ட கூட்டத்திலிருந்து தெரிந்து கொள்ளுதல், அவருக்கென்று தெரிந்து கொள்ளுகிறது. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கு, நீங்க தான் முடிவு பண்ணணும். தெரிந்து கொள்ளுகிற ஒரு கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரோடு கூட இருக்கிற உண்மை உள்ள ஒரு கூட்டம். ஒரு இல்லையா சொல்லுங்க. அழைக்கப்பட்டவர்கள், சத்தமாசம், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், அவர்கள் தான் அவரோடு கூட இருக்க முடியும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் உண்மை உள்ளவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறல என்று சொன்னால், ஏன் நிறைவேறலை? நாம் உண்மை இல்லாதவர்கள். இல்லையா சொல்லுங்க. அது உண்மையுள்ள தேவ பிள்ளைக்கு கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிற நம்முடைய தேவன். இல்லையா சொல்லுங்க. 1-2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் யாரா இருக்கிறாரா? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் பாருங்க, நாம் உண்மை இல்லாதவர்கள் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் நாம் சரிபடுவோம் என்றுதான் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார். உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. அந்த உண்மை இல்லாத நாம் உண்மையுள்ள தேவனோடு கூட சேருகிற போது நாம் உண்மையுள்ளவர்களாய் மாறுவோம். இல்லையா சொல்லுங்க. சொல்லுங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அந்த உண்மை உள்ள தேவனிடத்தில் நாம் சேருகிற போது, அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படுகிற போது நாமும் நீங்களும் உண்மை உள்ளவர்களாய் மாறுவோம். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த வேதத்தில் ஒரு உண்மை உள்ள மனுஷனை அநேகர் இருக்கிறார்கள். ஒருவரை நான் அது மேற்கோள் காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன். ஒரு இல்லையா சொல்லுங்க. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பார்க்கிற விதமாக அல்ல, நீங்கள் பேசுகிற விதமாக அல்ல, நீங்கள் சொல்லுகிற விதமாக அல்ல. இந்த மோசே என்னுடைய வீட்டில் எங்கும்
உண்மை உள்ளவனாயிருந்தார். இல்லையா சொல்லுங்களே, இல்லையா சொல்லுங்க. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இல்லையா சொல்லுங்க. எபிரேயர் 3:2 வாசிக்கும் போது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல, இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். ஒருலையா சொல்லுங்க. அந்த இவர் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒருலையா சொல்லுங்க. எப்படி இந்த மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாக இருந்தாரோ, அதே போல இந்த இயேசுவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். ஒருலையா சொல்லுங்க, ஒருலையா சொல்லுங்க. எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. ஆண்டவர் பிதா ஏற்படுத்தின அந்த பிதாவுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். ஒருலையா சொல்லுங்களேன், ஒருலையா சொல்லுங்க. தேவனுடைய வீடு என்று சொன்னால் சபை. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3:5 நீங்க வாசிங்க. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? தேவனுடைய சபை என்பது நீங்களும் நானும் தான். இந்த தேவனுடைய வீடுதான் சபை. அந்த சபையை விசாரிப்பதற்கு முன்பதாக உன் சொந்த வீட்டை நீ விசாரிக்காவிட்டால் இந்த சபையை நீ எப்படி விசாரிக்க முடியும்? உன் சொந்த வீட்டையே நீ சரியா பண்ணவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் நாம் இப்படி இருக்கிறோம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். நான் வேத வசனங்களை வாசிக்கிட்டு வருகிற போது, கானானை குறித்து வாசித்து வருகிற போது, கானானில் ஒரு சில கூட்டங்களை கர்த்தர் வைத்துட்டு போனோம். அவங்களை அழிக்கவில்லை. ஏன் அதில் அழிக்கவில்லை என்று சொன்னால், இவர்கள் சரிப்பட வேண்டுமானால் அந்த அந்த ஆட்கள் அங்கே இருந்து தான் ஆகணும். அப்போ தான் நான் யோசித்தேன், இவ்வளோ காலம் நான் எத்தனையோ வேதத்தை படிச்சுட்டு வரேன். ஏன் இந்த கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் வழி விலகி போகாதபடி கர்த்தருக்குள் உறுதியாக இருப்பதற்கு எச்சரிப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த கூட்டத்தை வைத்திருக்கிறார் உணர்ந்தேன். இல்லையா சொல்லுங்க. இந்த ஜனங்கள் அடிக்கடி வழி விலகி போய் கொண்டே இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு எச்சரிப்பாக அவர்கள் இந்த கூட்டத்தை வைத்திருந்தார். கானானிலே அழிக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தது போல இவரும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். ஒருலையா சொல்லுங்க. அந்த வீடுதான் கர்த்தருடைய சபை. அந்த சபையிலே உண்மையாக இருக்க வேண்டுமானால் உன் குடும்பத்தில் முதலாவது உண்மையாக இருக்க வேண்டும். வாசிங்க 1 தீமோத்தேயு 3:5 மறுபடியும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? எப்படி விசாரிப்பான்? வீட்டிலேயே உங்களுக்கு விசாரிப்பு இல்லை, எப்படி இங்க சபையை விசாரிக்க முடியும்? நல்லா கவனிங்க. வீட்டையே விசாரிக்க முடியல, வீட்டையே நீங்க ஒழுங்குபடுத்த முடியவில்லை, வீட்டையே கவனிக்க முடியவில்லை. நீங்க சபையை எதிர்பார்த்தா, அந்த மனிதனை கொண்டு சபை சரி வரும் என்று எதிர்பார்த்தா கொண்டு முடியாது. ஆகவே வீட்டு முதலை நீ சரி செய்யும் போது, குடும்பம் சரி செய்யும் போது சபை சரியாக இருக்கும். ஒருலையா சொல்லுங்க. குடும்பம் ஒழுங்குபடுத்தப்படும் போது சபை ஒழுங்குபடுத்தப்படும். ஒருலையா சொல்லுங்க. ஆகவேதான் அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய வீடு என்றால் சபை. சபையிலே இந்த மோசே உண்மையுள்ளவராக இருந்தார். ஒருலையா சொல்லுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, முதலாவது குடும்பத்தில் உண்மையாக இருப்பாயானால், குடும்பத்தை விசாரிப்பாயானால் இந்த சபைக்கு நீ உண்மையாக இருப்பாய், இந்த சபையை நீ விசாரிப்பாய். ஒருலையா சொல்லுங்க, ஒருலையா சொல்லுங்க. ஆகவேதான் வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறவில்லை? வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் அந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்படவில்லை? ஏனென்றால் நாம் உண்மையில்லாதவர்களாக இருக்கிறோம். ஒருலையா சொல்லுங்க. அப்ப சபை என்றால் என்ன? 2 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யார் அந்த கூட்டம்?
ரட்சிக்கப்பட்டவர்கள். உருளையா சொல்லுங்க. சபை என்றால் யார்? ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு தான் பேர் சபை. உருளையா சொல்லுங்க. இந்த ரட்சிக்கப்பட்ட சபையில சேர்க்கப்பட்ட கூட்டத்துக்கு தான் கர்த்தர் வரப்போகிறார். உருளையா சொல்லுங்க. அவர் அழைத்து கொண்டு போவதற்கு தான் கர்த்தர் வரப்போகிறார். உருளையா சொல்லுங்க. ஆகவே இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபையார், அதான் தேவனுடைய வீடு. உருளையா சொல்லுங்க. ஆகவே இந்த வீட்டில் நீங்கள் நான் எப்படி இருக்க வேண்டுமா? உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். அதுதான் என்னாக புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் திரும்பி வாசிக்கும் போது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதேட்சியமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன கேட்கிறான்? நீங்க மோசேக்கு விரோதமா பேசிட்டீங்களே, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். பொருளையா சொல்லுங்க. ஆராதனையில் உண்மை, ஜெபத்தில் உண்மை, கவனிக்க வேண்டும். வேத வாசிப்பில் உண்மை, தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிற போது கர்த்தர் சந்தோஷப்படுவார். பொருளையா சொல்லுங்க. நம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆபிரகாம் கர்த்தர் வாக்கு கொடுத்தார், நிறைவேற்றினார். ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் தந்தார், கர்த்தர் நிறைவேற்றினார். யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் தந்தார், கர்த்தர் நிறைவேற்றினார். எல்லா பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தங்கள் ஏன் நிறைவேறவில்லை என்று சொன்னால் அதற்கு நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தபடியினால் தான். உருளையா சொல்லுங்க. உண்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உண்மையாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மோசே தேவனுடைய வீட்டிலே உண்மையுள்ளா இருந்தது போல நீங்களும் அவருடைய வீட்டில் எப்படி இருக்க வேண்டுமா? உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய வீடு எல்லா காரியங்களிலும் நான் உண்மையாக இருக்கும் போது அவருடைய வாக்குத்தத்தம் நம்மிலே நிறைவேறும். உருளையா சொல்லுங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன். கவனிங்க. சுகபோகமாக வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோட செத்தவன். கர்த்தருக்காக வாழ பிறந்தவர்கள் நம்மை. உருளையா சொல்லுங்க. கர்த்தருக்காய் நம்ம வாழ்வதற்கு கர்த்தர் ஒரு கூட்ட மக்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உருளையா சொல்லுங்க. சுகபோகமாய் வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை, கர்த்தருக்காய் வாழ்வதற்கு நம்ம அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது? சுகபோகமான வாழ்வு அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. சுகபோகமாய் வாழ்கிறவன், சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன். உயிரோடு செத்தவன். நல்லா கவனிங்க. நம்ம யாருக்காக வாழணும்? ஆண்டவருக்காக. இந்த உலகம் நிலையற்றது. இந்த உலகத்துக்கு முடிவு வரப்போகிறது. இந்த உலகத்தில் இருந்து நாம் தப்பித்து நாம் பார்க்கப்பட வேண்டுமானால், நித்திய பரலோகத்துக்குள்ள போய் சேர வேண்டுமானால் இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. கர்த்தரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு உண்மையான வாழ்க்கை. இல்லையா சொல்லுங்க. ஆகவே தான் சுகபோகமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு அழைக்கவில்லை, கர்த்தருக்காய் வாழ்வதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, உங்கள் இருதயங்கள் பெரு திண்டியினாலும், உங்கள் இருதயம் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் இருக்கிறது. சாப்பாட்டு பிரியரா இருக்காதீங்க. நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. கண்ட்ரோலே கிடையாது. அது ஜெபம் பண்ண வைக்காது, வேதவாசிக்க வைக்காது. கவனிங்க. அதனால தான் நான் சொல்ல, பாஸ்டிங் போடுங்க. வாரத்தில் எத்தனை நாள் போடணும்? 2 நாள் பாஸ்டிங் போடுங்க. ஜெபம் பண்ணுங்க. உங்களை என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தணும். உங்களை என்ன செய்யணும்? கத்துக்க. சாப்பிட்டா என்ன செய்யும்? கொழுப்பு அதிகமாகிடும். இல்லையா சொல்லுங்க. கொழுப்பு அதிகமாகிட்டா வேற ஒன்று கேட்டு கிடக்கும், அவர் பெரிய ஆபத்தில் போய் முடியும். இல்லையா சொல்லுங்க. அப்போ சாப்பாடு ஒரு லிமிட் இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. அங்க என்ன சொல்றது? வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் உலக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு. இப்ப கிறிஸ்துமஸ் வருது, எனக்கு துணி இல்லைன்னு கவலைவே படக்கூடாது. இல்லையா சொல்லுங்க. ஆமாம். 20 புடவை அங்க மடிச்சு வச்சிருக்கிறீங்க, உன்னை கட்டுங்க, நல்ல அருமையான கட்டு. இல்லையா சொல்லுங்க. ஆமா, நான் வச்சிருக்க எல்லாம் பாருங்க. அதனால தான் நாங்கள் ஒயிட்டே வாங்க சொல்றது. நீங்க எல்லாம் கலர் புடவை கட்டு வந்துடுறீங்க, ஒயிட் கட்டிட்டு வாங்க. இல்லையா சொல்லுங்க. ஏன்னா பிரச்சனையே இல்லை பாருங்க.
ஒன்று போனோமா எடுத்தோமா போட்டுட்டே வந்துடலாம். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆமாம், இப்போ இவர் இங்கே வந்திருக்கிறார், நான் இங்கே சாவு வீட்டுக்கு வந்த மாதிரி வந்திருக்கிறார், கருப்பு துணி. ஒரு இல்லையா சொல்லுங்க. நான் ராகம் வீட்டுக்கு போன பாருங்களேன், அங்கே அவர் என்ன துணி போட்டிருந்தாரு, கருப்பு துணி போட்டிருந்தாரு. எதுக்கு போட்டு? அப்பா சத்து போட்டா துக்கத்தை காட்டுறாரு. இது துக்கமான வீடா, சந்தோஷமான இருக்கிற வீடு. ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த வெள்ளை சட்டை சாவுக்கும் போகலாம், கர்மத்துக்கும் போகலாம், எல்லாத்துக்கும் போகலாம். போகலாமா இல்லையா? எங்கே போனாலும் சேர்த்துக்குவாங்களா இல்லையா? இப்போ இதை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நான் கல்யாணத்தை வீட்டுக்கு அபசாரமாக வந்திருக்கான் சொல்லுவான் இல்லையா? உங்களை மூஞ்ச பார்த்து சொல்லணும் கூட அவன் நினச்சிக்குவான். ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்போ இது கர்த்தருடைய வீடுயா. ஒரு இல்லையா சொல்லுங்க. எல்லாம் வெள்ளை புடவையோட வாங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. வெள்ளை சட்டையோட வாங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. பிரச்சனையே இல்லை. நீங்க போய் காலையில போயிட்டு 1 மணி நேரம் இருந்து இது எடுக்கலாமா, இது எடுக்கலாமா, போனோமா ஒரு வெள்ளையை எடுத்துட்டு வந்தோமா, முடிஞ்சு போச்சு கதை. ஒரு இல்லையா சொல்லுங்க. பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்குது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆமா, அது என்ன பண்ணுது, கண்ணை பார்த்து அது எடுக்கலாமா இது எடுக்கலாமான்னு சொல்லிட்டு காலையில போயிட்டு சாயங்காலம் வர்றாங்க ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஒரு இல்லையா சொல்லுங்க. உண்மைதானே நான் சொல்றது? உண்மையா இல்லையா? போனீங்கன்னா வெள்ளையை எடுத்துட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. அழகா இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, பெரிய என்னது கீதா வெள்ளை புடவை கட்டிட்டு வந்திருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்புறம் மாறிடும். ஒரு இல்லையா சொல்லுங்க. மாறாதது வெள்ளை புடவை. ஒரு இல்லையா சொல்லுங்க. அதுதான் வேதத்திலே கத்த சொல்லி வச்சிருக்கோம், உங்க தலைக்கு என்ன இருக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை, பிரசங்கியில 12ஆம் அதிகாரமா. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும், உன் வஸ்திரங்கள் எப்போது வெள்ளையாயும், உன் தலைக்கு எண்ணெய் குறையாது இருக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. சில பேர் எண்ணெயே போட மாட்டான், பரட்டத்தலை வச்சுட்டு இருப்பான். ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்புறம் அவனுக்கு சூடாகி பெரிய பிரச்சனை ஆகிடுது, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னது அது? ஒரு செயலாம். ஒரு இல்லையா சொல்லுங்க. எண்ணெய் தலைக்கு வைக்கணும். அந்த காலத்துல எண்ணெய் வச்சு குளிச்சாங்க, இன்னைக்கு குளிக்கிறாங்களா இல்லையா தெரியல. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஏன் நமக்கு என்ன இது, நம்மள அறியாமல் சூடு ஏறுது. ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்புறம் கண்ணில் ஆளுக்கு வந்துடுது, பெரிய பிரச்சனையே வந்துடுது. புரியுதா உங்களுக்கு? அதனால தலைக்கு என்ன வைக்கணும். நான் சொல்ற என்ன அபிஷேகம் என்ற என்ன. ஒரு இல்லையா சொல்லுங்க. அபிஷேகம் குறையக்கூடாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. எப்போது அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. வெள்ளை குறையக்கூடாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளை ஒன்று கவனம் வச்சுக்கணும். என்ன, வெள்ளையா வாங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. பிரச்சனையே இல்லை. ஆகவே இந்த கிறிஸ்துமஸுக்கு நீங்க எது பிரச்சனையே கிடையாது. போனீங்கன்னா ஒரு வெள்ளையை எடுத்துக்கங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பார்த்து இதை பார்த்து என்ன பிரச்சனையும் அதிகமாகிடுது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லு, உலக கவலையினாலும் லௌகீகத்தினால் நீங்க என்ன செய்யக்கூடாது, பாரமடையாதபடிக்கு. என்னது, எனக்கு அது வாங்கி கொடுக்கல, இது பாரமடையவே கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிறது போதும் என்று எண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. நீங்க வாங்கி கொடுத்த துணி சட்டை இன்னும் இருக்குது, 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா அதுக்கு யாருக்கும் தெரியாது. 42 எனக்கு 40 யாருக்கு, உங்களுக்கு 40ன்னு சொல்லி 40 கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. உனக்கு என்ன அப்படின்னா 42 உனக்கு போட முடியாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நான் அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன், துவைச்சு போட்டு இருக்கிறேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. என்னை யாரும் விலையை தள்ளவே இல்லை. ஒரு இல்லையா சொல்லுங்க. பாரமடையக்கூடாது. உலக காரியத்துக்காய் கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாதான், என்ன செய்யக்கூடாது, சுகபோகமான வாழ்வு, அது உயிரோட செத்தவன். உலக கவலையினால பாரமடையக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிறது போதும் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு இல்லையா சொல்லுங்க. உணவில ஒரு கட்டுப்பாடு உண்டு. ஒரு இல்லையா சொல்லுங்க. உணவு எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணக்கூடாது, ஆமா தின்னுட்டு இருக்க கூடாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு லெவல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வசனங்களை வாசிங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரின் கேட்டிலும் அநீதியிலும் அமிழ்ந்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷன். யாருக்கு சொல்லுது? நீயோ. அநேகர் பலவிதமான பணத்துக்காக, பல காரியத்துக்காக அதன் மேல் ஆசை வச்சு தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், குத்திக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய மனுஷனே, நீ இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஒரு இல்லையா சொல்லுங்க. இதை விடு, இதை நாடு. ஒரு இல்லையா சொல்லுங்க. இதை விட்டுரு,
நீ சமாதானமான ஒரு வாழ்க்கை இருக்க வேணுமானால், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்குமானால், விட வேண்டியவைகளை விட்டு நீ நாட வேண்டியதை நாடு. இல்லையா சொல்லுங்க. அது என்ன சொல்ல? நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. இதை விட்டுடுங்க. அது நம்மளை கொண்டு போகாது பரலோகத்துக்கு. கவனிங்க, டெல்லியிலிருந்து 75 லட்சம் ரூபா இந்த ஹவாலா பணமாக என்ன சொல்கிறாங்கல்ல, அது எடுத்துகிட்டு வந்து வண்டியில் இறங்கணும். நைட்டில் விட்டி காலம் வந்து இறங்கிட்டான். திருச்சி பேப்பரில் படித்தேன். அப்போ இறங்கிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஒரு சுரங்கப்பாதை வழியில் போயிட்டுருக்கான். இதை போலீஸ் கவனிச்சிருச்சு. உடனே பின்தொடர்ந்து போய் நான் பிடிச்சி பார்த்தா 75 லட்சம் பணம். யார்கிட்ட வாங்கிட்டு தான் தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு 75 லட்ச ரூபா நமக்கு வந்திருக்க சொல்லி ரொம்ப ஆசையோடு கொண்டு போயிடலாம் சொல்லி வந்தான். போயிடுச்சு, மாட்டிக்கிட்டான். சொல்லுங்க, இப்போ அவன் நிலைமை என்னமா இருக்கும்? நல்லா கவனிங்க. பேப்பரில் படிச்ச 2-3 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பாருங்க. இன்னொருத்த என்ன பண்ணா, பணத்தெல்லாம் கொண்டு போய் எனக்கு பாத்ரூமில் அங்கங்கெல்லாம் என்ன பண்ணி தான் வச்சிருந்தான். அதையும் மாட்டிக்கிட்டான். இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் பணம் இருக்கிறதுனால நிம்மதியாக வாழ முடியாது. பணம் அவசியம்தான், ஆனால் அது ஆசை இருக்கக்கூடாது. அது தவறான வழியில் நம்ம நடத்தும். இல்லையா சொல்லுங்க. பண ஆசையினால, ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிலாம் சில வருடங்களுக்கு முன்னாடி, பல 40 வருடங்களுக்கு முன்னாடி நான் அப்படி சிச்சுவேஷன்லாம் மாற்றிட்டு பண்ணேன். இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன அதிலெல்லாம் வேறு பிரித்து கொண்டு வந்தார். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. இப்போ கவனிக்க வேணும். பண ஆசை ஒரு மனிதனை தவறான வழியில் நடத்தும். பண ஆசை அவனை தற்கொலை பண்ண வைக்கும். பண ஆசை அவன் வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வராது. பணம் தேவைதான். கர்த்தர் அன்றாட கொடுத்த அந்த போதுமானது இருக்கிறது. அது போதும் என்று எண்ணுகிற வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் நீயோ தேவனுடைய மனுஷனை, இவைகளை விட்டோடி நீதியையும் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இல்லையா சொல்லுங்க. தேவன் மோசேயை குறித்து தம்முடைய வீட்டில் அவன் எப்போது உண்மை உள்ளவராக இருந்தான் என்று சொல்வதற்கு காரணம், அவனுக்குள்ள ஒரு குணம் இருந்தது. வேதம் சொல்லுகிறது. என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். இல்லையா சொல்லுங்க. ஒன்று மோசேயினுடைய குணம் உண்மை உள்ளவன். எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய வீட்டில் சபையிலையும் வீட்டிலையும் எப்படி இருந்தான்? வராதே, வாயை திறந்து சொல்லுங்க. இந்த மோசே வீட்டில் உண்மை, சபையில நீங்க எப்படி இருக்கணும்? வீட்டில் உண்மையா இருக்கணும், சபையில் என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. சில பேர் ஹோட்டலில் தின்ட்டு வந்துடுவான், வீட்டில் வந்து பட்னியா கிடக்கும், கவனிக்கவே மாட்டான். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. என் பழக்கம், நான் கஷ்டத்துலேருந்து வந்தேன், எனக்கு ரொம்ப தெரியும் பசினா என்னன்னு தெரியும். வீட்டில் வந்தவொடனே கிச்சனுக்கு போவேன், என்னென்ன இருக்குன்னு பார்ப்பேன். அதுக்கு பிறகு கேட்பேன், சாப்பிட்டீங்களா இல்லையா? எல்லாம் சாப்பிட்டாச்சு, அதுக்கு பிறகு நான் சாப்பிடுவேன். இல்லையா சொல்லுங்க. இவன் அதெல்லாம் கேட்க மாட்டான். வந்ததா யாருக்கு இருக்குதோ இல்லையா அவன் மட்டும் போட்டு சாப்பிட்டுருவான். இல்லையா சொல்லுங்க. இவன் யாரை பற்றி கவலை, தாவாயே நினைஞ்சா போதும். இல்லையா சொல்லுங்க. அதெல்லாம் குடும்பம் ஐயா. இல்லையா சொல்லுங்க. அதை கத்த நமக்கு அழைக்கலை. இல்லையா சொல்லுங்க. குடும்பத்தை விசாரிக்கணும், சபையை விசாரிக்கணும். இல்லையா சொல்லுங்க. சில பேர் குடும்பத்தை மட்டும் கவனிப்பாங்க, சபையை விட்டுருவாங்க. இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. குடும்பத்தை நீ கவனிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், உன் சபை, நீ அந்த சபையின் மூலமாக ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க, அந்த சபையின் மூலமாக நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்த்தெடுக்கிற அந்த சபையில நீ உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. மோசே வாசிமா. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான். இல்லையா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த சாந்த குணம் வேணும்? அப்படி சொல்றவங்க கையை வைத்து இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாய் இருந்தது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு நல்ல குணம், சாந்த குணம். இல்லையா சொல்லும். இந்த சாந்த குணம் என்ன செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை என்ன செய்வாங்க? எல்லாரையும் ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள், தன் வசம் வைத்துக் கொள்வார்கள். இல்லையா சொல்லுங்க.
அவங்க யாரும் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களை இழுத்து கொள்ளுகிற அந்த சாந்த குணம் அவர்களுக்கு இருக்கிறதுனால அவர் எல்லாரையும் வசப்படுத்திக் கொள்வார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, இந்த சாந்த குணம் என்ன செய்யுமா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்படுத்த பண்ணுங்கள். இந்த சாந்தமுள்ள குணம் என்ன செய்யுமா? குற்றவாளியை சீர்படுத்தும். இல்லையா சொல்லுங்க. சாந்த குணம் என்ன செய்யும்? சீர்படாதவனை அல்லது குற்றவாளியை சீர்படுத்தும் இந்த சாந்த குணம். இல்லையா சொல்லுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். நமக்கு ஒரு பேர் என்னது? ஆவிக்குரியவர்கள். கவனிங்க, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள், விசுவாசி. அந்த அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? ஆவிக்குரியவர்கள். இல்லையா சொல்லுங்க. என்ன குறியவர்கள்? ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே எப்படிப்பட்டவனை? சீர்படாதவனை, குற்றவாளியை என்ன செய்யணுமா? சீர்பொருந்த பண்ணுங்கள். இல்லையா சொல்லுங்க. அதோட காரியம் என்னன்னா, சாந்தமுள்ள குணம் உனக்குமானால் சீர்படாதவனை நீங்கள் சீர்படுத்துவீர்கள். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. யாரெல்லாம் சீர்படாம இருக்கிறோமோ அவர்களை சீர்படுத்துற வேலைதான் சாந்த குணத்துக்கு வல்லமை. இல்லையா சொல்லுங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:26. கத்திரிக்க சோதனை. பின்மாற்றக்காரன். என்னது? பின்மாற்றக்காரன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு பின்மாற்றத்தில் போயிடுறான் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய அன்பை விட்டு ஒருபோதும் நம்ம வெளியே போயிடக்கூடாது. பின்மாற்ற வாழ்க்கை வரக்கூடாது. என்ன வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு போராடி அவரை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். அவரோடு ஒப்புரவாக வேண்டும். அவரோடு கூட ஜீவிக்கிற போது நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலையும் நித்தியத்திற்குள்ளும் அவரோடு கூட இருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் சாந்த குணம் உள்ளவர்கள், பின்மாற்றமாய் இருக்கிற மனிதனை நீங்கள் சீர்படுத்தப்பட வேண்டும். எப்படி இருந்தால்? உங்களுக்குள்ள சாந்த குணம் இருந்தால் குற்றவாளியை சீர்படுத்த முடியும், பின்மாற்றக்காரனை சீர்படுத்த முடியும். உங்களுக்குள்ள சாந்த குணம் இருந்தால் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நோக்கம் எப்படி ஆகிலும் அந்த பின்மாற்ற ஜீவியத்தில் போன மனிதனை, குற்றவாளியாய் இருக்கிற மனிதனை எப்படி ஆயிலும் கர்த்தருக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்து அது வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய இருதயத்தில் அது இருந்து கொண்டே இருக்கும். இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் சாந்த குணம் உள்ள இந்த மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் வீட்டில், என் தேவனுடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். இந்த சாந்த குணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் குற்றவாளியை சீர்படுத்துவார்கள், பின்மாற்றக்காரனை திருப்பி கொண்டு வருவார்கள். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 4:2. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் ஒருவரை ஒருவர் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி ஜாக்கிரதையாயிருங்கள். இல்லையா சொல்லுங்க. மறுபடியும் வாசிமா. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி ஜாக்கிரதையாயிருங்கள். ஒருவர் சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து சாந்த குணம் வேண்டும், கடிந்து கொண்டப்பட்டு சொல்லப்பட வேண்டும். இல்லையா சொல்லுங்க. இப்ப சாந்த குணம் இருந்தா தான் தாழ்மை வரும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க முடியும். சாந்த குணமே இல்லைன்னா ஒருவர் பாரத்தை சுமக்க முடியாது. சாந்த குணம் கனிகளிலே ஒன்று. கர்த்தர் எப்படி அந்த சாந்த குணம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் என்ன செய்யும்? வீட்டில் உண்மையாக இருக்க செய்யும்,
சீர்படுத்த செய்யும், கடிந்து கொள்ள செய்யும், ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்க வைக்கும். அது மாத்திரம் வேதம் சொல்லும். யாத்திராகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 32 வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மோசே திறப்பின் வாசல்ல நிற்கக்கூடிய ஒரு மனிதன். அந்த திறப்பின் வாசல்ல நிற்கக்கூடியதான அந்த மனிதன் என்ன செய்கிறார்? தேவனுடைய ஜனங்கள் அடிக்கடி தேவனை கோபமூட்டுவார்கள். அப்படி கோபமூட்டி கொண்டு வருகிற போதுதான் அங்கே வேதம் என்ன சொல்கிறது? வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26 வசனத்திலிருந்து வாசிங்க. கவனிங்க, என்னோடு கூட நிற்கிறவர்கள் யார் என்று மோசே கேட்கிற போது லேவி கோத்திரம் மாத்திரம் அவர்களுக்கு வந்துச்சு. வாசிங்க. லேவியின் புத்திரர் வைராக்கியம் பாட்டினார்கள். எதிரே பரிசுத்தத்தில் வைராக்கியம் பாட்டினார்கள். கர்த்தருக்காக நிற்பதில் வைராக்கியம் பாட்டினார்கள். ஆகவே நீ எல்லாம் போய் கொன்று போடன்னு சொன்ன உடனே எல்லாரும் யாரென்று பார்க்க விடலை, எல்லாவற்றையும் கொன்று போட்டார்கள். கர்த்தருக்கு அவர் எழுத்தின்படி கொன்று போட்டார். நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியமாகிய கர்த்தருக்கு நமக்கு வேண்டாத காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய வேணும்? கொன்று போட வேண்டும். வாசிங்க. 3000 பேர் செத்து போனார்கள். கர்த்தருக்கு உங்களுக்கு பிரதிஷ்டைப்படுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தார். இந்த ஜனங்கள் பொன்னினால் தெய்வத்தை உண்டாக்கி மகாபெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் கீழ்ப்படிய மாட்டாங்கப்பா, நான் கொண்டு போடுறேன், உங்களுக்கு நீக்கிறாங்க, பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. உடனே மோசே போய் என்ன செய்ய? தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீ செஞ்சிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி பரிந்து பேசி கொண்டு இருக்கிறான். ஆண்டவருடைய கண்ணீர் விடுகிறார். அப்படின்னா என் பேரை கிறுக்கி போட்டுருங்க, என் பேரை முதல்ல எடுங்க சொல்றார். செஞ்ச தப்பு யாரு? இந்த ஜனங்கள். செய்யாத மோசம் சொல்றாரு, என் பேரை கிறுக்கி போட்டுரும், நீங்க அவன் அழிக்கிற நினைச்சீங்கன்னா என் பேரை கிறுக்கி போட்டுங்க அப்படின்னு சொல்றார். வாசிமா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக செய்வோமானால் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்படும். இல்லையா சொல்லுங்க. அது எடுக்கப்படாதபடி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நாம் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் ஐக்கியப்பட்டுள்ளாய் காணப்பட வேண்டும். பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இல்லையா சொல்லுங்க. வாசிங்க. வாசிமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. அப்பா அந்த மோசேயுடைய குணம் என்ன? தேவ ஜனத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு மனுஷன். இல்லையா சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் உபவாசித்து இந்த வருஷத்துல ஜெபித்திருக்கிறீர்களா? இல்லது அனுதினம் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்திருக்கிறீர்களா? நான் சொல்ல முடியும், உங்களுக்காக டெய்லி ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. உங்க பேரெல்லாம் எழுதி வைத்து உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற சகோதரிகள் இங்கே இருக்கிறார்கள். உங்க குடும்பத்துக்காக, மோசே தன்னுடைய ஜனத்துக்காக, ஆண்டவர் அந்த ஜனத்தை அழிக்கும்படியாக விரும்பின போது அழிக்காதீரே ஆண்டவர் சொல்லி மோசே
தேவனை நோக்கி கதறினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த மோசைக்கு எவ்வளவு ஒரு உத்தரவாதம். திறப்பில் நிற்கக்கூடிய மோசே, திறப்பில் நின்று தேவனை நோக்கி கதறுகிற ஒரு மோசே, உன் குடும்பத்துக்காய், உன் தேசத்திற்காக, உன் சபைக்காக நீ முழங்காலிட்டு கதறுகிறாயா, ஜெபிக்கிறாயா? கொஞ்சம் எண்ணிப்பார். எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறும்? என் வாக்குத்தத்தம் கர்த்தரின் வாழ்க்கையில் நிறைவேற்றவில்லையே, எப்படி நிறைவேறும்? நீ உண்மையிலாக இருந்தால் நிறைவேற்றுவோம். அதை கர்த்தர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். மோசே தேவனுடைய வீட்டில், சபையில், குடும்பத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தார். ஆகவே கர்த்தர் அவனை அழைத்தார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 106 சங்கீதம் 21 வசனத்திலிருந்து 23 வசனம் வரையில் வாசிங்க. திரும்ப வாசிங்க. எகிப்திலே பெரிய கிரியைகளையும், எகிப்திலே பெரிய கிரியைகளையும், காமின் தேசத்திலே அதிசயங்களையும், சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அவைகளை நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, அந்த மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு, அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு, அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றார். மோசே போய் நின்றார். ஆண்டவரே, அழிச்சிடாதப்பா, இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தீரப்பா, மற்ற புற ஜாதிகள் என்ன சொல்லுவார்கள், அவள் அழிச்சிடாதப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற மோசே, தேவ பிள்ளையே, உன் குடும்பத்திற்காக, தேசத்திற்காக, சபைக்காய் இந்த வருடத்தில் முழங்கால் நின்றிருக்கிறாயா? உன் குடும்பம் ஏன் கஷ்டத்துக்குள்ளாய் வருகிறது? ஏன் உன் பிள்ளைகள் மோசம் போய் கொண்டிருக்கிறார்கள்? ஏன் உனக்கு செலவினங்கள்? ஏன் வியாதி? நீ கர்த்தருடைய சமூகத்தில் கதற வேண்டும். அவர்தான் உனக்கு விடுதலை, அவர்தான் உனக்கு ஆசீர்வாதம், அவர்தான் எல்லாமே. அந்த தேவனிடத்தில் எந்த தேவ பிள்ளை முழங்கால் பிடித்து கதறுகிறதோ அந்த வாழ்க்கையில் தான் நிம்மதியும் சமாதானமும் வரும். இல்லையா சொல்லுங்க? சம்பாதிக்கிறோம், இருக்கிறது, சமாதானம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்தில் அழுது பார், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பார். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஒரு இல்லையா சொல்லுங்க? மோசே சாந்த குணமுள்ள மாத்திரமல்ல, சீர்திருத்தப்படுகிறவன், பின்மாற்றத்துக்கு வாழ்க்கையில் இருக்கிறவர்களை சீர்படுத்துகிறவன், திறப்பில் நின்று ஜெபிக்கிறவன். அது மாத்திரமல்ல, ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் புஸ்தகம் 11 அதிகாரம் 25 வசனம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினேன். இல்லையா சொல்லுங்க? அரமனையில் இருக்கிறார். யார்? ஒரு பார்வோனுடைய குமாரன். அரமண வாழ்க்கை. பார்வோனுக்கு இருக்க அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த குமாரனுக்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே ஆனால் அங்கிருந்து பார்க்கிறான், இது நித்தியமானதல்ல, இது அநித்தியமானது. இல்லையா சொல்லுங்க? இந்த உலகம் நமக்கு நித்தியமானதல்ல, இது அநித்தியமானது. இல்லையா சொல்லுங்க? இந்த வாழ்க்கை நித்தியமானதல்ல, இது அநித்தியமானது. இல்லையா சொல்லுங்க? நேற்று பேப்பரில் பார்த்தீங்களா? ஒரு பிரைவேட்டு சொல்லுங்க மருத்துவமனையில் லிஃப்டில் வந்துட்டு இருக்கிறாங்க, ஃபயர் ஆயிடுச்சு, 4 பேர் 5 பேர் 6 பேர் மூச்சு தின்னு அங்கேயே செத்து போனாங்க. அதில் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டது. கவனிங்க. நினச்சி பார்த்தாங்களா? தாத்தாவையோ அண்ணனையோ பார்த்துட்டு குழந்தை வருது, லிஃப்டில் மாட்டிட்டாங்க, ஃபயர் ஆயிடுச்சு, நெருப்பு பற்றிச்சு, குள்ள மூச்சு திணறி செத்துட்டாங்க. அவங்க எதிர்பார்த்து போகலை, நடக்கும் என்று போகலை, திடீரென்று ஏற்பட்டது விபத்து. நீங்கள் அதெல்லாம் படிக்க மாட்டீங்க. உலகத்தில் நடந்து நம்மை சுற்றி இருக்கிறது எத்தனை ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை விதமான சூழ்நிலைகள் நம்மை உலகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இதை காட்டுகிறது என்றால் இதெல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லையா சொல்லுங்க? கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும். சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ சொகுசா வாழ்வதற்கு நாள் அல்ல, நீ கர்த்தருக்காய் வாழ்வதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்லையா சொல்லுங்க? ஆகவே அரமனை வாழ்க்கை எனக்கு சொகுசான வாழ்க்கை, அரண்மனையில் எனக்கு என்ன ஒரு குறையும் இல்லை. யார்? நான் பார்வோனுடைய குமாரன், குமாரத்தினுடைய மகன்.
எனக்கு இருக்க எல்லா செல்வாக்கும் இருக்கிறது, எல்லா அந்தஸ்தும் இருக்கிறது, ஒரு குறை இல்லை, நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். இல்ல, அவன் பார்த்தான், இது அநித்தியமானது, நித்தியமானது ஒன்று இருக்குது, அதுதான் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதுதான் அது மேன்மையானது என்று சொல்லி அரமனை வாழ்க்கையை விட்டு கீழே இறங்கி வந்தான் மோசே. இல்லையா சொல்லுங்க. மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் வரும் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று மோசே எண்ணினார். இல்லையா சொல்லுங்க. அரமனை வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை தான், அது நித்தியமானது அல்ல, அது அநித்தியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அநித்தியமான வாழ்க்கை நித்தியமானதல்ல, அதெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்துக்கு வந்தார். இல்லையா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் வாழ்கிற இந்த உலகம், நம்முடைய வாழ்க்கை நித்தியமானதல்ல, அநித்தியமானது. நித்தியம் ஒன்று, அதுதான் இயேசுவோடு கூட இருக்கிற வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை. இல்லையா சொல்லுங்க. அதற்காக நம்ம பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதற்காக நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், சபை நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் ஆயத்தப்படுகிறதான நாட்கள் தான் இந்த நாட்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் வீட்டில் சபையில நீங்க உண்மையாக இருக்க வேண்டும். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22 24 வசனங்களை வாசித்து நாம் முடிப்போம். நேரமில்லை, வாசிப்போம். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய், இப்பொழுது நான் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று, கட்டுகளும் உபத்திரவங்கள் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தெரிவிக்கிறது மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், அவைகளை ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும், நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். இல்லையா சொல்லுங்க. கட்டுகளை உபத்திரவுகளை முன்பாக வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன வந்தாலும் சரி, கர்த்தருக்காக என் ஜீவனை விடுவதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கேன் என்று பவுல் சொல்லுகிறார். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் பெற்ற சிறிய ஊழியமாக இருக்கட்டும், பெரிய ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையில வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா? நீங்கள் சபைக்கு உண்மையாயிருங்க, குடும்பத்துக்கு உண்மையாயிருங்க. உங்கள் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். அல்லேலூயா.